ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த போன மேட்ச் குவாலிஃபயர் 1 ப்ரிவ்யூ பண்ணேன். இப்ப இந்த எலிமினேட்டர் பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ப்ரிவ்யூ பண்ண போறேன். இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். குஜராத் டைட்டன்ஸோட ஆரம்பிச்சோம்னா, முக்காவாசி அவ ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தா. நான் அவ டாப் 2ல முடிப்பான்னு நினைச்சேன். அந்த 3 பேர் சுப்மான் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர். அவ ஒரு 13 ஓவராவது விளையாடிட்டு அப்புறம் அந்த கடைசியில அடிக்கிறவெல்லாம் ஒரு சில சமயம் நன்னா ரன் அடிச்சா. ஆனா, இப்ப ஜாஸ் பட்லர் இங்கிலாந்துக்கு போயிட்டு டு பிளே த சீரீஸ் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதனால குசால் மெண்டிஸ சைன் பண்ணியிருந்திருக்கா. நம்ம இந்த கடைசி 2-3 மேட்ச்லயே பார்த்துருக்கோம். அந்த டாப் 3 சீக்கிரமா அவுட் ஆனா, பட்லர் இருந்துமே அந்த அந்த இன்புட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் சந்தேகப்பட ஒரு விஷயம். குசால் மெண்டிஸ் இஸ் அ குட் பிளேயர். ஆனா ஜோஸ் பட்லருக்கு இருக்கிற அந்த பயம், அந்த அப்போனண்ட்டுக்கு அந்த பயம் கொடுக்குற மாதிரி குசால் மெண்டிஸை ஈக்குவேட் பண்ண முடியுமான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு டப்பு டிப்புன்னு அடிக்கிற பிளேயர். அவர் அந்த பிஎஸ்எல்லே விளையாடும் போது அவரை கரெக்டா அந்த மிடில் ஆர்டர்ல பழக்கினா ராதர் தன் ஓப்பனிங் விதின் நிறைய பேர் ஸ்ரீலங்காவே இந்த தப்பு தான் ஓப்பனிங் இறங்கிட்டு அவர் ஒரு சில சமயம் அடிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த நியூ பால் கிட்ட சமாளிக்கிறதுக்கு டஸ் நாட் ஹேவ் த டெக்னிக். இப்ப கடைசி 2 மேட்ச் அஹமதாபாத்ல தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் த ஃபைனல். அதனால ஒருவேளை குஜராத் டைட்டன்ஸ் ஃபைனலுக்கு போனான்னா குஷால் மெண்டிஸ் திருப்பி மிடில் ஆர்டர்ல விளையாடுறது ஒரு சரியான விஷயம் தான். இந்த டீம்ல அங்கதான் விளையாடுவார். பிகாஸ் ஐ டு நாட் திங்க் ஹி இஸ் டெக்னிக்கலி எக்விப்ட் டு ஃபேர் அகேன்ஸ்ட் சீமர்ஸ் when பால் இஸ் மூவிங் அரௌண்ட். அதை கண்டுண்டா என்னோட 11 சுப்மான் கில், சாய் சுதர்சன் to open, குஷால் மெண்டிஸ் number 3, வாஷிங்டன் சுந்தர் 4, ஷாருக் கான் 5, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் 6, ராகுல் டெவாட்டியா 7, ரஷீத் கான் 8, சாய் கிஷோர் 9, ஜெரால் குத்சியே 10, முகமது சிராஜ் 11, இம்பாக்ட் சப் பிரசீத் கிருஷ்ணா. அவ வாஷிங்டன் சுந்தர விளையாட மாட்டேங்கிறா. அவருக்கு பதிலாக அர்ஷத் கான் விளையாடுறா. ஒரு 2 ஓவர் போடுவார் நியூ பால்ல. அப்புறம் மோர் ஆஃப் ஒரு பவர் ஹிட்டர் டவுன் த ஆர்டர். இப்ப அது இவ்வளோ பவுலிங் ஆப்ஷன் இருக்கா, இதனால திருப்பியும் அர்ஷத் கான விளையாடுறான்னு எனக்கு புரியல. they're looking to strengthen their batting now. வாஷிங்டன் சுந்தர் is a more proven batsman and அந்த நடுவுல he can also do a job with the ball than அர்ஷத் கான். அதனால தான் நான் அவரை நம்பர் 4லே விளையாடுவேன். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டா மஹிபா லோம்ரோர் விளையாடலாம். ஆனா அவர் ஒரு மேட்ச் கூட இந்த சீசன் விளையாடினது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஐ டோன்ட் திங்க் தே வுட் கோ வித் ஹிம். வாஷிங்டன் சுந்தர் இன்னும் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலிங் ஆப்ஷனும் கொடுப்பார். நான் அவரோட தான் போவேன். அந்த ஜோஸ் பட்லர் இல்லாததுனால இன்னுமாவே சுப்மான் கில், சாய் சுதர்சன் ஒருத்தர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டா குஷால் மெண்டிஸ் ஜோஸ் பட்லர் அளவுக்கு பொறுமையா எடுத்துன்னு போறா அப்படி சொல்ல முடியாது. Now that they do not have that fortification as solid as they would have had when Josh Butler was available. Playing against a very good Mumbai Indians, எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. இப்ப அந்த அர்ஷத் கான் ஸ்லாட்ல ஜெரால் குத்சியேவும் இருக்க. ஏன்னா அவர் வேகமா போடுவார். அவரும் கடைசியில பேட்டிங் விளையாடுவார். இப்ப ஜெரால் குத்சியே விளையாடினா பிரசீத் கிருஷ்ணா, இம்பாக்ட் சப், 3 ஸ்பின்னர். அர்ஷத் கான் பேட்டிங்லயும் தேவையில்லை, பவுலிங்லயும் தேவையில்லை. அதனாலதான் அவரை உக்காத்தி வச்சுட்டு ஜெரால் குத்சியே இல் பி இந்த 4th overseas slot. கிளென் பிலிப்ஸும் இன்ஜுரினால அவர் அப்பயே கிளம்பிட்டார். ஸோ தே டோன்ட் ரியலி ஹேவ் டூ மச் ஆஃப் அன் ஆப்ஷன். ரஷீத் கான் சரியா போட மாட்டேங்கிறார் பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் ஃபிளா போஸ்ட் த இன்ஜுரி. ஆனால் அவர் ஆப்ஷனும் இல்லை. அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே வுட் ட்ராப் ரஷீத் கான். ஒரு பெரிய பேரு. ஸோ ஹி வில் பிளே. ஸோ இப்படிதான் அவர் டீம் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் பிரசீத் கிருஷ்ணா பீங் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப், ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி கண்டன்ட்ரம் ஃபார் தம். எப்படி போறான்னு பார்க்கலாம். இப்ப மும்பை இந்தியன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்ப ரயான் ரிக்கில்டன் WTC ஃபைனல்னால அவர் கிளம்பிட்டார். பட் தே காட் அ கரெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் இன் ஜானி பேர்ஸ்டோ. ஆரம்பத்திலேருந்தே ஒருத்தர் எடுத்திருந்திருக்கணும்னு நான் சொன்னேன். எப்படி எடுக்கலன்னு எனக்கு புரியல. ஆனா எப்பயாவது எடுத்திருந்திருக்கா. இப்ப அவ வில் ஜாக்ஸ விளையாடுறச்சே சும்மா ஒரு ஓவர் போடுவாருன்னு விளையாடினா எதனால வாங்கினானே தெரியல. ஏன்னா எவ்வளவு பேட்ஸ்மேன் இருந்திருக்கா. வில் ஜாக்ஸ் ஒரு டாப் 3ல விளையாடக்கூடியவர். அவர் ஒரு 5.25 crores வாங்கிட்டு இந்த டீம் காம்பினேஷனே ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஸ்லாட் பின்னாடி விளையாடணுமா இருந்தது. இப்ப திலக் வர்மா இதனால இந்த சீசன் அவ்வளவு பண்ணலைன்னா அவர் playing at number 5 rather than number 3 where he has done well for India and domestically.
இப்ப என்னோட 11 நான் எப்படி போவேன்னா, ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ டு ஓப்பன், திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா 5, பெவான் ஜேக்கப் 6, நமன் தீர் 7, மிச்சேல் சாண்ட்னர் 8, தீபக் சஹர் 9, ஜஸ்பிரீத் பும்ரா 10, ட்ரெண்ட் போல்ட் 11. இப்ப அவ வந்து சரித் அசலங்காவை சைன் பண்ணியிருந்திருக்கா. அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு நம்பர் 5 விளையாடி ஒரு சில சமயம் அடிச்சிருந்திருக்கார் பவர் ட்ரில்ல. ஆனா எப்படி ரன் அடிக்கணும்னு தெரியும். ஆனா இந்த பேட்டிங் லைனப்குள்ள, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்குள்ள அவரால் கிராக் பண்ண முடியுமா? பேஸ்ட் ஆன் இஸ் பேட்டிங் அலோன் பண்ண முடியாது. அந்த வில் ஜாக்ஸ் எதனால விளையாடினானா, ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவார், இம்பாக்ட் சப்ல அஸ்வினி குமார் எடுத்துன்னு வரலான்னு சொன்னா. போன மேட்ச் அப்படிதான் பண்ணா. இவ்வளோ 4 ஃபாஸ்ட் போலர் இருக்கா, அதுக்கப்புறமாவும் அஸ்வினி குமார்னா எனக்கு புரியல. நான் வந்து கரண் சர்மா போன மேட்ச் எடுத்துன்னு வந்திருந்திருப்பேன். பண்ணா ஜெயிச்சிருந்திருப்பான்னு நான் சொல்லல. ஆனாலும் நான் அதை இன்னும் நான் பண்ணியிருந்திருப்பேன். கிவன் த கண்டிஷன்ஸ் ஆல்சோ. எங்கேயும் முல்லன் பூல்ல தான் விளையாடுறா. ஜெயதசலங்கா டீசெண்டா பவுலிங் போடுவார். பட் இஸ் தட் ரீசன் வை யூஆர் கோயிங் டு பிளேம்னா இல்லை. எனக்கு என்னமோ அவரை விளையாடிடுவாளோன்னு இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, பெவான் ஜேக்கப்ஸ் வந்து நான் போன மேட்ச் அந்த டிம் சைஃபர்ட், டாம் கோரல் காட்மோனா சொன்ன மாதிரி டாப் 5ல எங்க இருந்தாலும் எப்ப இறங்கினாலும் அடிக்க தான் பார்ப்பார். அவர் நம்பர் 6ல ஈ கேன் ஸ்லாட் இன். அமர்ந்தீரும் தேவைப்பட்டா கை சுத்தலாம். அந்த ஒரு சிஎஸ்கே மேட்ச் ஆரம்பத்துல தான் அவர் பவுலிங் போந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஆல்சோ கடைசியில அடிக்கலாம். மிச்சல் சாண்டர் கேன் பேட், தீபக் சஹர் கேன் பேட். இதுக்கு மேல என்ன பேட்டிங் வேணும்? when the batsman will be batting in position unlike before with Johnny Bairstow opening. So நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன். இம்பாக்ட் வில் பி கரண் சர்மா. இதுக்கு மேல மும்பை இந்தியன்ஸை பத்தி பேசுறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த லாசஸ் ஃபார் தெம் அன்லைக் குஜராத் டைட்டன்ஸ், இந்த ஜோஸ் பட்லர் ஒரு பெரிய லாஸ். இந்த கேஸ்ல வந்து கார்பின் போஷ், இப்போ மிச்சேல் சாண்ட்னர் வந்துட்டார், வில் ஜாக்ஸ். பட் அவர் போனதுனால அவர் எல்லாருமே கேன் பேட் இந்த பொசிஷன். ரயன் ரிக்ரூட்டனுக்கு ஜானி பேர்ஸ்டோஸ் வெரி குட் ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ ஒன்றும் பெருசா பிரச்சனை எல்லாம் இல்லை. மும்பை இந்தியன்ஸுக்கு டீம் காம்பினேஷன் செட் ஆவா இப்படிதான் போனோம். இப்ப நான் போன மேட்சுக்கு ப்ரீவியூ சொன்ன மாதிரி முல்லன்பூர்ல வந்து இந்த பவர் பிளேல 55 வந்துடணும். எந்த டாப் 4 இஸ் கோயிங் டு டேக் யூ தேர்? குஜராத்துக்கு வந்து சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், குஷால் மெண்டிஸ், வைனன் சுந்தர் கம்பேர்ட் வித் ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். சுப்மான் கில், சாய் சுதர்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட். அவ எப்படி போயிருந்திருக்கானா, அந்த முதல் 3 ஓவர் அடிக்க மாட்டா, அதுக்கப்புறமா எப்படியோ அந்த 50 ரன் வந்துடும். அவ அவ்வளவு நல்லா விளையாடிருந்திருக்கா. குஷால் மெண்டிஸ் அடிக்க தான் போற. வைனன் சுந்தர் வந்து ஒரு சில சமயம் பேட் பண்றச்சே இஸ் ஆல்சோ லுக் டு பி அக்ரெசிவ் இன் த earlier பாயிண்ட் ஆஃப் த சீசன். ஆனா மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா அடிக்க தான் போறாரு, ஜானி பேர்ஸ்டோ அடிக்க போற, திலக் வர்மா ரெண்டுமே பண்ணா, சூரியகுமார் அதுவும் அடிக்க தான் போறாரு. ஸோ அந்த ஏஜ் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ இந்த 10 ஓவருக்கு அப்புறமா எப்படி ரன் அடிக்க முடியும் when the ball gets older in these conditions பார்த்தோம்னா, குஜராத் மிடில் ஆர்டர் குஷால் மெண்டிஸ், வைனன் சுந்தர், ஷாருக் கான், ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், ராகுல் டிவாட்டியா. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பெவான் ஜேக்கப்ஸ், நமன் தீர். இப்ப குஜராத்துக்கு வந்து வாஷிங்டன் குஷால் மெண்டிஸ் அவுட் ஆனர்னா சடன்லி யூ காட் அ ப்ராப்ளம். ஏன்னா கிரீஸ் ஆக்கியூபேஷன் வந்துடும். ஒரு சில சமயம் ஷாருக் கான் நம்பர் 4 இறங்கி எக்ஸ்ப்ளோசிவா விளையாடிருக்கு. ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் வந்து கடைசியில இறங்குற ஆளு. ராகுல் திவாட்டியா வந்து முக்காவாசி கடைசியில இறங்குற ஆள் தான். ரஷீத் கான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்போட விளையாடுவார் if you send him up. But would you want him to bat earlier? Then I don't think so. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா திலக் வர்மா கேன் பில்ட் இன்னிங்ஸ். சூரியகுமார் யாதவ் போன மேட்ச் அவர் தான் அந்த ஸ்கோருக்கு எடுத்துன்னு போனார். ஹர்திக் பாண்டியா கேன் பில்ட் இன்னிங்ஸ். அப்புறம் நமன் தீர் வந்து இஸ் இன் பிளேயிங் வெல் த கேமியோஸ். பெவான் ஜேக்கப்ஸ் வந்து முதல் மேட்ச் விளையாடுவார். பிகாஸ் ஆஃப் அந்த 3 பேர் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா வந்து தே எக்லிப்ஸ் வாட் குஜராத் டைட்டன்ஸ் ஹவ் காட்னு அவருக்கு வந்து எட்ஜ் கொடுக்காரு. அப்புறம் ஸ்பின் எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா குஜராத்துக்கு ரஷீத் கான் இன்னும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரல. சாய் கிஷோர், தென் யூ காட் வைனன் சுந்தர். டிஸ்பைட் ரஷீத் கான்ஸ் லேக் ஆஃப் என்ன சொல்றது அவுட்புட், இட்ஸ் ஸ்டில் அ குட் ஸ்பின் கோர். மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து மிச்சேல் சாண்டர் அவ வந்து இந்த மேட்ச் கரண் சர்மா எடுத்துன்னு வருவா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு தான் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜ், ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட், அது வந்து முகமது சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா நல்லா தான் போயிருந்திருக்கா. இந்த கடைசி 2-3 மேட்சா சிராஜுக்கு விக்கெட் வேலை. பட் இஸ் நாட் பவுலிங் பேட்லி.
மும்பை இந்தியன்ஸுக்கு தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஹர்திக் பாண்டியானா அவளுக்கு தான் அந்த எட்ஜ் போகும். ஸோ ஸ்பின் ஏஜ் குஜராத் கிட்ட இருக்கு. ஆனா அந்த 20 ஓவர் விளையாட முடியுமா? இப்ப சுப்மான் கில், சாய் சுதர்சன், அப்புறம் குஷால் மெண்டிஸ் ஒரு 9வது ஓவர்ல அவுட் ஆயிட்டாருன்னா இந்த டீமால எப்படி எடுத்துன்னு போக முடியுங்கிற சந்தேகம். அந்த நியூ பால்ல வந்து விக்கெட் விழலைன்னா அவ சாய் கிஷோர்லாம் அவ வந்து they give him a straight 2 overs, but they're not using him correctly. வாய்நாத் சுந்தரும் as a bowler பேக் பண்ண ரஷீத் கான் வந்து இன்னும் சரியா போட மாட்டேங்கிறார். ஜெரால்ட் குட்ஸே கேன் பி எக்ஸ்பென்சிவ். அதனால தான் அந்த ஸ்பின் எட்ஜுமே ஐ டோன்ட் திங்க் தட் இட் குட் பி அஸ் மச் அஸ் இட் வுட் பி இஃப் ஐ ரீட் அவுட் தோஸ் 3 நேம்ஸ். அதனால மும்பை இந்தியன்ஸ் எனக்கு என்னமோ அந்த மேட்ச் ஜெயிச்சிடுவான்னு தோன்றுது. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் மை ஒப்பீனியன் வாட்ச்.